இங்கே அந்த பையன் டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணை பார்த்து கடலை போட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை வீட்டில் வந்து எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு பார்ட்டிக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணி இந்த பையனையும் கூட இன்வைட் பண்ணுறா. அன்னைக்கு நைட்டு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேட்ரு ஆயிடுது. நைட் 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருக்காங்க. விடிஞ்சு பார்த்தா அந்த பையன் அங்கேயே தான் இருக்கான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. இந்த பொண்ணு பயந்து போய் அவனை கூட்டு போய் அவன் ரூம்லேயே வந்து அடைச்சிட்டு வந்துடுறா. அவங்க அம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. குளிக்கணும்னு சொல்லிட்டு போனா அவங்க பாத்ரூமில் எதுவும் ஒர்க் ஆகலன்னு இந்த பொண்ணு ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த பையனும் பாத்ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இந்த பொண்ணு நடந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி வர வச்சு அவங்க அம்மா அப்பா இல்லாத சமயத்தில் உள்ளே போந்து இந்த பொண்ணு தான் உள்ளே இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான் நான் பின்பக்கமாக எகிரி குச்சிரன்னு போய் பார்த்தா இவங்க ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டில் கடைசி ஃப்ளோரில் இருக்குது. சரி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தப்பிச்சிடலான்னு பார்த்தா இவங்க வந்து மொத்த குடும்பம் வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இது கொரோனா டைம்ன்றதுனால அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்து இவங்க மொத்த ஃப்ளாட்டையுமே வந்து பூட்டு போட்டு போயிடுறாங்க. இந்த பையனை வெளியே போக முடியாமல் அந்த பொண்ணு ரூம்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். குடும்பத்தாளுங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி பூட்டினீங்கன்னு கேட்டால் நாளைக்கு ஹாஸ்பிட்டலேருந்து உங்களை வந்து கூட்டு போவாங்க, நீங்க செக்அப் பண்ணிட்டு திரும்பி வாங்க, அப்பதான் நாங்க ஓபன் பண்ணி விடுவோம்னு சொல்லிடுறாங்க. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது மொத்த குடும்பத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றானா வீட்டை பூட்டி சாவி அந்த பையன் பக்கத்துலயே வச்சு ஒரு நோட்லயும் எழுதி வச்சுட்டு போயிடுறா. இந்த பையன் அவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் நைஸா வெளில போலான்னு பாக்குறான். ஆனா திறக்க முடியல. என்னன்னா வரும்போது அந்த பொண்ணோட அம்மா இன்னொரு பூட்டை பூட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்றா எங்களுக்கு கொரோனா செக் பண்ணதுல எங்களை 14 நாள் குவாரண்டைன்ல ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்லிட்டாங்க, நாங்க வர முடியாது அப்படின்னு. பாவம் இந்த பையன் எசகு பசகா அங்கேயே மாட்டிக்கிட்டான்.